வெல்கம் டு ட்ரிக்ஸ் இன் மேத்ஸ். ட்ரிக்ஸ் இன் மேத்ஸ் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ட்ரிக்ஸ் இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா, அதாவது பெர்சன்டேஜ்ல நம்ம வந்து ஒரு நம்பரை சிம்பிளை பண்றதுக்கு பாயிண்ட்ல சிலது பெர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா அதை நம்ம ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு நம்ம சிம்பிளை பண்ணோம்னா நம்ம சீக்கிரமா பண்ணிடலாம். ஸோ அதுக்காண்டி நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ வந்து ஃபிராக்ஷன் இன்டூ பெர்சன்டேஜ் டேபிள் பார்க்க போறோம். இப்போ வந்து இது நியூமரேட்டர், இது டினாமினேட்டர். ஸோ மேல இருக்கிறதெல்லாம் நியூமரேட்டர், டினாமினேட்டர். அப்ப ஒன் இந்த இடத்துல நான் எழுதுறது என்னன்னா 1/1 அர்த்தம். ஓகே, இது நியூமரேட்டர் 1, இது டினாமினேட்டர் 1. ஸோ 1/1 1/1 என்னது, நம்மளுக்கு 1 தான். திட் இஸ் பெர்சன்டேஜா எழுதணும். ஓகே, நான் எழுத போறது பெர்சன்டேஜ். ஃபிராக்ஷன் பெர்சன்டேஜ் என்ன பண்ண போற நம்பர் நான் வந்து பெர்சன்டேஜ் எழுதணும்னா இன்டூ 100 போட்டுக்கணும். ஓகே, இன்டூ 100. அப்ப நான் 1 × 100 போட்டேன்னா என்னது 100 தான். ஸோ 100%. ஸோ 1/1 எனக்கு 100%. நெக்ஸ்ட் 1/2 அப்படின்னா 1/2 பர்சன்ட்ல முதல்ல இன்டூ 100. ஓகேயா, அப்போ 1/2 இன்டூ 100 அப்படின்னா எனக்கு எத்தனை பர்சன்டேஜ், 50%. ஓகேயா, ஒரு நம்பரை பர்சன்டேஜா மாத்தினா இன்டூ 100 போட்டுக்கணும். ஸோ அது 1/2. இப்போ இங்கேயும் சாரி, இது வந்து 2/1. சாரி, 1/2 இல்ல, 1/2ங்கிறது இங்க இருக்கு. ஸோ 1/2 என்னது, ஹாஃப். 100ல பாதி என்னது, நமக்கு 50%. ஓகேயா, அடுத்தது 1/3. 1/3ங்கிறது என்னன்னா 33.33%. ஓகே, நான் வந்து ஆல்ரெடி ஷார்ட்ஸ்ல வந்து இந்த பெர்சன்டேஜ் டேபிள் ஃபிராக்ஷன் இன்டூ பெர்சன்டேஜ் டேபிள்னு ஒரு டேபிள் வந்து போட்டிருக்கேன். அதை போய் பாருங்க, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதை பத்தி எக்ஸ்பிளனேஷன் தான் அதில் கொடுக்க போறேன். ஸோ இப்போ வந்து இந்த பொசிஷன் அது 1/3. அப்படின்னா என்னது, 1/3 இன்டூ 100. நான் ஏன்னா பெர்சன்டேஜ் எழுதணும். 1/3%, 33.33%. நான் அப்ப என்ன பண்ணுவேன், 3 இதை நான் டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்னா 3 டைம்ஸ் 33 டைம்ஸ் எனக்கு 99 கிடைக்கும். பேலன்ஸ் 1. ஸோ 0.0 திருப்பி 3, பேலன்ஸ் 1, மறுபடியும் 3. ஸோ 3.333 போயிட்டு இருக்கும். ஓகே, நான் உங்களுக்கு சும்மா சொல்றேன், ஞாபகத்துக்கு இனிமே சொல்ல மாட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 1/4 அப்படிங்கிறது நம்மளுக்கு 25%. ஓகே, அடுத்து 1/5ங்கிறது 20%. 1/6ங்கிறது 16.66%. ஓகேயா, நெக்ஸ்ட் 2/1. 2/1ங்கிறது என்னது, அதாவது 2/1. அப்ப நான் என்ன பண்ணும், 2/1 இன்டூ 100. அப்ப எனக்கு என்னது 200%. 2/1 2, அதாவது இது 100%. 1/1 100%, 2/1 இது இன்டூ 2 200% ஆயிடும். இது 300 400%. ஸோ வந்து நம்மளுக்கு அப் டு 100% வரைக்கும் நமக்கு இந்த சிம்பிளிஃபிகேஷன் தெரிஞ்சா போதும். மோர் தென் 100 தேவையில்லை. ஸோ அதனால அதை நம்ம விட்டுருவோம். நெக்ஸ்ட் 2/2னா நமக்கு தெரியும். 2/2னா 1னா 100%. நெக்ஸ்ட் இங்க 2/3. 2/3 நமக்கு 1/3 வந்து 33.33%. அப்ப 2/3ங்கிறது என்னது, 1/3 இன்டூ 2 தான் நமக்கு 2/3. ஓகே, அப்ப இதோட இன்டூ 2 போட்டுக்கணும். இன்டூ 2 என்னது 66.66%. ஓகேயா, நெக்ஸ்ட் 2/4. 2/4னா நமக்கு என்ன வந்துரும், 2/4 இப்போ 2/4 அப்படின்னா நான் 1/2 மாறி போயிடும் இல்லையா. 1 டைம் 2, 2 டைம்ஸ் 4. ஸோ 1/2. அப்ப 2/4 எப்படி சொல்லலாம்னா 1/2. 1/2 ஆல்ரெடி நமக்கு தெரியும். 1/2 என்னது 50%. அப்ப 2/4 நம்மளுக்கு என்ன பர்சன்டேஜ் தான், 50%. நெக்ஸ்ட் 2/5. ஸோ 1/5 20னா 2/5 என்னது 20 இன்டூ 2. அப்ப 40%. நீங்க இதுல இப்படி ஈஸியா போட்டுக்கலாம். அடுத்து 5/3ங்கிறது இன்டூ அகைன் இதுல இன்டூ 2 போட்டுக்கணும், 60%. 4/5ங்கிறது என்னது, அகைன் இன்டூ 2 போட்டா 80%. ஓகேயா, 5/5ங்கிறது 100%. ஓகே, அது நமக்கு 100% வரைக்கும் தெரிஞ்சுட்டா போதும், அதுக்கப்புறம் தேவையில்லை. நெக்ஸ்ட் அப்ப அதே மாதிரிதான் இங்கே 1/4ங்கிறது நமக்கு 25%. 2/4ங்கிறது அகைன் 1/2 ஆயிரும், அதனால 50%. 3/4ன்றது 75%. நமக்கு 3/4ங்கிறது 75%. இன்டூ 100 போட்டீங்கன்னா 4 இதால் அடிக்கும் போது 25. ஸோ 25 இன்டூ 3ங்கிறது நமக்கு 75. ஓகே, 75%. நெக்ஸ்ட் 4/4ங்கிறது 100%. 100% நம்ம ஸ்டார்ட் பண்ணா போதும், அதுக்காக உள்ளது தேவையில்லை. ஸோ இதுவும் 3/3ங்கிறது 100%. ஸோ இந்த கிராஸ்ல எல்லாமே அப்படியே 100% வரைக்கும் வந்துடும். இது வந்து 6/6 வந்து அகைன் 100%. அப்ப அது தேவையில்லை.
100க்கு மேல உள்ளது வேண்டாம். நெக்ஸ்ட் 2/6. 1/6 வந்து 16.66னா 2/6ங்கிறது என்னது? 2/6 அகைன் 1/3 ஆயிடும். 1/3 நமக்கு தெரியும் 33.33%. ஓகேயா? அடுத்து நெக்ஸ்ட் 3/6. 3/6 அகைன் 1/2. 1/2னா நம்மளுக்கு 50%. அடுத்து 4/6. 4/6னா அது என்னது? நம்மளுக்கு 2/3. தெரியும் சொல்றேன், புரியுதுல? 4/3னா அப்ப நான் 2 டேபிள் அடிச்சுன்னா 2 இது 3 ஆயிடும். அப்ப 2/3 ஆயிடும். அப்ப 4/6 2/3. ஆல்ரெடி 1/3ங்கிறது தெரியும், 2/3ங்கிறது நமக்கு தெரியும். சோ அதை இங்க போட்டுக்க வேண்டியதான். 66.66%. ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து 5/6. 5/6ங்கிறது என்னன்னா, இப்ப நம்ம 1/6 வந்து 16.66. 5/6ங்கிறது 83.33. ஓகேயா? சோ இப்ப நெக்ஸ்ட் இது கண்டினியூஷன் நான் ரப் பண்ணிட்டு பண்றேன். இப்ப நான் 6 வரைக்கும் எழுதிருக்கேன். அடுத்து 7 அடுத்து கண்டினியூ பண்றேன். நீங்க வேணா இதை அப்படியே ஒரு பாஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேயா? நெக்ஸ்ட் 7ல இருந்து பார்ப்போம். ஓகே, இப்ப 7ல இருந்து பார்ப்போம். இப்போ 1/7ங்கிறது என்னது? 1/7ன்றது 14.28%. ஓகே, 14.28%. இந்த 7ல மட்டும் நான் ஒரு இது நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது 1 4 2 8 5 7. நீங்க 6 நம்பர் நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1/7. 1/7ங்கும் போது இந்த 1 கிட்ட ஃபர்ஸ்ட் லைன் எடுத்துக்கணும். ஸோ 14 2 டிவைட் பை 100 தான் நமக்கு. ஒரு 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் முடிச்சுக்கோங்க. 4 டிஜிட் எடுத்துக்கோங்க. 14.28. ஓகே. நெக்ஸ்ட் 2/7 அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்ணணும்? அடுத்து 2 எங்க இருக்கு? இந்த இருக்கு. 2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ இப்படி அடுத்த நெக்ஸ்ட் 4 நம்பர். அப்ப 28.57%. அடுத்து 3ங்கும் 3 இருக்கா? இல்ல. சோ அதனால நம்ம அடுத்து 4 எடுத்துப்போம். 4. அப்ப இந்த 4ல இருந்து 4 அடுத்த 4 டிஜிட். அப்போ 3%ங்கிறது 42.85. ஓகேயா? நெக்ஸ்ட் பர்சன்டேஜ். அடுத்தது 4/7. 4/7ன்றது நம்ம ஆல்ரெடி 3க்கு பதிலா 4 பார்த்துட்டோம். அப்ப அதனால 4க்கு பதிலா அடுத்து 5ல இருந்து பார்க்கணும். 5ல இருந்துனா அப்ப இங்க முடிச்சாச்சு 57. அப்படியே இங்க ஃப்ரண்ட்ல வந்துருங்க. அப்ப 57.14. நமக்கு என்ன கிடைக்கும்? 4/7ங்கிறது 57.14. அடுத்தது 5/7. 5/7 4க்கு ஆல்ரெடி 5 பார்த்தாச்சு. அடுத்து அதனால அடுத்து 7ல இருந்து இந்த இடத்துல எடுத்துப்போம். 7ல இருந்துனா அப்ப 7 அடுத்து 3 டிஜிட். அப்ப 7142 கிடைக்குமா? அப்ப 71.42. அப்ப 5% நம்மளுக்கு என்னது? 71.42. ஓகே, 71.42. நெக்ஸ்ட் 6/7. 6/7 நம்மளுக்கு என்னது? ஓகே, 1 2 3க்கு பார்த்தாச்சு, 4க்கு இதை பார்த்தாச்சு, 5க்கு இதை பார்த்தாச்சு. அடுத்து அப்ப 6க்கு இந்த 8ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். அப்ப இந்த 3 டிஜிட், இந்த 1 4 டிஜிட் 8571 கிடைக்கும். அப்ப நம்மளுக்கு 85.71. அப்ப 6/7ங்கிறது நம்மளுக்கு என்னது? 85.71. 85.71%. 7/7ங்கிறது நமக்கு 100. சோ அதை விட்டுறலாம். அடுத்து 1/8ங்கிறது நமக்கு என்னன்னா 12.5%. 1/8ங்கிறது நம்மளுக்கு 12.5%. அதாவது ஆக்சுவலி 1/8ங்கிறது நம்மளுக்கு என்னன்னா 0.125 கிடைக்கும். அதை நம்ம இன்டூ 100 போடும்போது என்ன ஆகும்னா 1.25 கிடைக்கும். ஓகே, 12.5%. இப்ப நீங்க வந்து இது அப்படியே நம்ம 2 மல்டிப்ளை பண்ணி எழுத வேண்டியதான். ஸோ 1/8ங்கிறது 12.5னா 2/8ங்கிறது நம்மளுக்கு என்னது? ஆனா அகைன் 2/8ங்கிறது நம்மளுக்கு 1/4 ஆயிடும். 1/4 நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கோமா? 1/4ங்கிறது நம்மளுக்கு என்னது? 25%. ஸோ 25%. 2/8ங்கிறது 25%. ஓகேயா? 2/8ங்கிறது 1/4 ஆயிடும். 1/4ங்கிறது 25% தெரியும். அடுத்து 3/8. 3/8ங்கும் போது இது 1/8னா அப்ப இதை இன்டூ 3 பண்ணிக்கணும். ஓகேயா? 3/8 அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்?
375, அதாவது 37.5. ஓகேயா, 3/8. நீங்க இதுல வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதுதான். இது நம்ம 2/8 தெரியும், நம்ம 1/4%. ஸோ இது இது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து 4/8னா அகைன் என்ன இருக்கு, நம்ம 1/2 ஆயிடும். 1/2 50%. ஸோ அது நமக்கு தெரியும். அடுத்து 5/8. 5/8ங்கிறது நம்மளுக்கு என்னன்னா 62.5%. ஓகேயா, 5/8. அடுத்து 6/8ங்கிறது நம்மளுக்கு என்ன ஆகும்னா 3/4 ஆயிடும். ஓகேயா, 3/4 நம்மளுக்கு என்னது 1/4ங்கிறது 20%. சாரி, 1/4ங்கிறது 25%. அடுத்து வந்து 2/4ங்கிறது அகைன் 1/2 ஆயிடும். அடுத்து 3/4ங்கிறது நம்மளுக்கு எத்தனை பர்சன்டேஜ், 75%. ஸோ அப்போ ஆல்ரெடி என்ன பார்த்தோம், 6/8 நம்மளுக்கு 3/4. 3/4னா 75%. ஓகே, நெக்ஸ்ட் 7/8. 7/8னா நம்மளுக்கு என்னன்னா 87.5%. 7/8ங்கிறது என்னது, 87.5%. 8/8ங்கிறது 100%. அது நமக்கு தேவையில்லை. அடுத்து 1/9. 1/9ங்கிறது நம்மளுக்கு என்னன்னா 11.11%. இதுல 9ம் 11ம் ரொம்ப ஈஸி. 9 பொறுத்த வரைக்கும் நம்ம லெவலான மல்டிப்ளை பண்ணிக்கணும். 11 பொறுத்த வரைக்கும் 9ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகே, எப்படி சொல்றேன், 1/9ன்றது இப்ப நமக்கு 1/9ங்கிறது நான் என்ன சொல்லியிருக்கேன், 11.11. அப்ப 2/9 என்ன பண்ணுவேன், இதை இன்டூ 2 மல்டிப்ளை பண்ணிப்பேன். 3/9னா 3.33. ஓகே, அடுத்து 4 அதாவது எப்படின்னா 11 டேபிள்ஸ் அப்படியே வரும். ஸோ 11. அடுத்து 2/9னா இந்த நம்பரை 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். 11 டேபிள்ல 2 டைம்ஸ் 22 தானே. ஸோ 22.22. அது அகைன் 22 மறுபடியும் ரிப்பீட் பண்ணிக்கணும். அதுல பாயிண்ட் வச்சுக்கணும். அடுத்து 11 டேபிள் என்னது 33 தானே. ஸோ 33 அது 2 டைம்ஸ் கொடுக்கணும். அதுல பாயிண்ட் வச்சுக்கணும். ஓகே, அதனால சொன்னேன் 1/9ன்றது 11ஆல மல்டிப்ளை பண்ணி எழுதணும். 1/11ன்றது 9ஆல மல்டிப்ளை பண்ணணும். இப்ப 9ஆல மல்டிப்ளை பண்ணனா நமக்கு என்ன கிடைக்கும், 9 into 9. அகைன் ஒரு 9 வந்து நான் பாயிண்ட்ல எழுதணும். இப்ப என்ன பண்ணும், பாயிண்ட் போட்டு 09 எழுதணும். 90 எழுதுனா 90 ஆயிடும். ஓகே, அதாவது நான் 09 எழுதிக்கிறேன். 9.09. இப்ப நான் 9ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். இப்ப 9 டேபிள் அடுத்து 9 2s நம்மளுக்கு என்னது 18. ஸோ அப்ப 18.18. அதாவது 1/11ன்றது இது 2/11. அப்ப 3/11ன்றது என்னது, இன்ட்டு நம்ம 9 9 3s எவ்வளவு நம்மளுக்கு 27. 27.27. ஓகே, அடுத்து 9 4s என்னது 36. அப்ப 36.36%. அடுத்தது 5. அதாவது அப்ப 9 5 45. ஸோ 45.45%. அடுத்து 9 6 என்னது போட்டுருக்கேன் 1/11 2/11 3/11. ஓகே, 6/11. 9 6 are 54. அப்போ 54.54%. நெக்ஸ்ட் 7/11ன்றது அப்போ 9 7s are நமக்கு 63. அப்போ 63.63%. 8% அப்ப என்னது, ஸோ அது அப்படியே நமக்கு தெரியும். அப்ப 9 into 8 போட்டுக்க வேண்டியதான். அப்ப 9/11ன்றது நமக்கு 81.81. ஓகேயா, ஒரு நிமிஷம். அப்போ 1/11ன்றது 1/9ன்றது 11 டேபிளால மல்டிப்ளை பண்ற மாதிரி இருக்கணும். 11 டேபிள்ல என்ன 11 11 11. ஸோ நான் 2 டைம்ஸ் போட்டு நடுவில் பாயிண்ட் போட்டுப்பேன். அடுத்து 11 2s are 22. அது 22 2 டைம்ஸ் போட்டுட்டு நடுவில் பாயிண்ட். 3 டைம்ஸ் 33 2 டைம்ஸ் போட்டு பாயிண்ட். அடுத்து 11 4s are 44. ஓகே, அது இதோட ஆன்சர் 1/9க்கு இது 2/9னா 3/9 4/9 5/9. ஓகே, அப்படியே 9/9 வரைக்கும். சாரி, ஒரு நிமிஷம். ஓகே, அதே மாதிரி 11க்கு நம்ம இன்டூ 9 போட்டுக்கணும். ஸோ அதனால 9 9 1s are 9. ஸோ 9 அகைன் ஒரு 9 09 போட்டுட்டு பாயிண்ட் வச்சுப்பேன். அடுத்து 9 2s are 18. 18 2 டைம்ஸ் போட்டு நடுவில் பாயிண்ட். 9 3s are 27. 27 போட்டு நடுவில் பாயிண்ட். 36 36 9 4s are நமக்கு என்ன 36. 9 5s are 45. அதான். ஸோ அப்போ 1/11ன்றது என்ன 2/11 3/11 4/11 அப் டு 9/11 வருது. ஓகே, இப்போ அடுத்து நெக்ஸ்ட் இன்னும் ஒரு கொஞ்சம் ஃபிராக்ஷன்ஸ் பார்க்க வேண்டியது இருக்கு, அதை பார்ப்போம். நம்ம இதுக்கு முன்னாடி எல்லாமே 2 டிஜிட்ல வந்து ஃப்ரண்ட்ல 2 டிஜிட் இருக்கும். ஃப்ரண்ட்ல 1 டிஜிட்ல இருந்துச்சு அப்படின்னா அது வந்து 1/12ல இருந்து 1/40 நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ நான் ஃபர்ஸ்ட் 1/2 வந்து 8.33, 1/30 7.67, 1/14 7.14, 1/15 6.66, 1/16 6.25, 1/24 4.16, 1/40 2.50. ஓகேயா? ஸோ அந்த டேப்லெட் கார்டு இல்லாம எக்ஸ்ட்ராவா இந்த இதுவும் பார்த்துக்கணும். இப்போ நம்ம இதை பேஸ் பண்ணி எப்படி பர்சன்டேஜ் நம்ம ஃபாஸ்டா போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு நம்பருடைய 100% கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ வந்து 100% என்னன்னா அந்த கிவன் நம்பர் தான் நம்மளுக்கு 100%. இப்போ நான் 100% ஆஃப் 200ன்னு சொன்னேன்னா என்னோட ஆன்சர் என்னது 200 தான். ஓகே, 100% என்ன நம்பரோ அதுதான் அந்த ஆன்சர். அதுக்கு இப்ப சில பர்சன்டேஜ் நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த 4 இது பாத்துக்கோங்க. இப்போ ஒரு நான் இப்ப இந்த இது கொடுத்துருக்கேன்னா இப்ப இந்த 200க்கு 10% கண்டுபிடிக்கிறேன். என்ன பண்ணணும், நான் வந்து டிவைட் பை 10 ஒரு 0 கட் பண்ணிக்கலாம். ஓகே, டிவைட் பை 10 போட்டா அப்ப எனக்கு 20. அப்ப 10% ஆஃப் 200 எனக்கு என்னது 20. இப்போ 1% என்ன 2 0 கட் பண்ணிடணும். அப்ப 2 zeros கட் பண்ணினா எனக்கு 2 கிடைக்கும். அப்போ 1% ஆஃப் 200ங்கிறது எனக்கு 2. அப்ப 5% என்னது 1% 2னா அப்ப 5% என்னது இதை இன்டு 5 பண்ணிக்கணுமா? அப்ப எனக்கு 10. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அடுத்து 50% என்னது 100%ல பாதி தான் 50%. 100% கிவன் 200. அப்ப 200ல பாதி என்னது அதுதான் நமக்கு 50%. 200ல பாதி என்னது 100. ஓகே, அடுத்து 25னா இந்த 50ல பாதி 25. அப்ப அகைன் 100ல இன்னொரு பாதி போட்டுக்கோ, அப்ப 50. ஓகேயா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சோ இப்ப இந்த பர்சன்டேஜ்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கிவன் பர்சன்டேஜ் வந்து இந்த பர்சன்டேஜ் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்ப அந்த டைப் பார்ப்போம். நம்ம என்ன பாக்குறோம்னா டைப் 1 பர்சன்டேஜ் டைப் 1 பாக்குறோம். இப்ப 21% ஆஃப் 150னா இந்த 21% நம்ம என்ன பண்ணலாம், ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். எப்படின்னா 10 + 10 + 1 எழுதிக்கலாமா? அதாவது 10%, 10%, 1%. ஏன்னா நம்ம 10% நம்ம ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். 10% என்ன சொல்லியிருக்கேன், ஒரு நம்பரோட 10%னா 1 0 கட் பண்ணிப்போம். அப்ப 10%ங்கிறது 15. அகைன் ஒரு 10% கண்டுபிடிக்கணும். அப்ப அகைன் ஒரு 15. 1% என்னது, இப்போ இந்த 10% கண்டுபிடிச்சோம். 1%னா சோ அதை வந்து பாயிண்ட் ஒரு அகைன் ஒரு 10 டிவைட் பண்ணும். 10%க்கு நம்ம 1% கண்டுபிடிக்கணும்னா சோ அகைன் இதை வந்து என்ன பண்ணும், ஒரு 10 டிவைட் பண்ணுமா, இதுதான் 10%. அப்ப இது அகைன் ஒரு 10 டிவைட் பண்ணா நமக்கு இருக்கு 1.5 கிடைக்கும். ஓகே, இப்ப இதான் நம்மளோட 21%. அப்ப நமக்கு என்னது 31.5 தான் இதோட ஆன்சர். ஓகே, நம்ம டேட்டா 20% ஆஃப் 115 போட்டோம்னா ஃபர்ஸ்ட் 10% கண்டுபிடிங்க, அகைன் 10%. அடுத்து 10ல பாதி 10ல வந்து திரும்பி டிவைட் 10 டிவைட் பண்ணா 1% கிடைக்கும். ஓகேயா? இப்ப அதே மாதிரி 48 எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம், 48% வச்சு கண்டுபிடிக்காம 50% - 2% கண்டுபிடிக்கலாமா? சோ அப்ப என்ன பண்ணுவோம், இங்க வந்து நம்ம பிளஸ்ல வச்சனால பிளஸ் பண்ணோம், இங்க இப்ப மைனஸ்னால நம்ம மைனஸ் பண்ணுவோம். 50% கண்டுபிடிச்சிட்டு நம்ம 2% கண்டுபிடிச்சு 2 சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். சோ ஒரு நம்பரோட 50% என்னது, அதோட பாதியா? சோ அப்ப 350க்கு என்ன பாதி 175. ஓகேயா? இதான் 50%. அடுத்து இப்போ அதுல 2% மைனஸ் பண்ணும். 2%னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 10% கண்டுபிடிப்போம். 10% வச்சிருக்கேன், ஒரு 0 கட் பண்ணும். 10%க்கு அப்ப 35. அகைன் அதுல 1%னா இன்னொரு பாயிண்ட் வந்து வைக்கணும். அப்ப 3.5. இது 1% 3.5. அப்ப 2% வந்து இன்டூ 2 அப்ப அது 7 ஆயிடும். என்ன பண்ணும், ரெண்டே சப்ட்ராக்ட் பண்ணும். அப்ப நமக்கு 168. ஓகேயா? நல்ல விஷயமா டக்குன்னு. அடுத்து 50% ஆஃப் 110 என்ன பண்ணும், அதே மாதிரி 50 என்ன பண்ணும், 50 இங்க வந்து +2. 50% +2. இதோட 50% என்னது, இதோட பாதி. அப்ப 55. அடுத்து 2%. 2% என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் நம்ம 10%, நம்ம 10% 11. அடுத்து 1% 1.1. அப்ப 2% நமக்கு என்னது 2.2. இப்ப இது ரெண்டையும் பிளஸ் பண்ணணும். சோ பிளஸ் பண்ணா எனக்கு 57.2. சோ இதான் எனக்கு 52% ஆஃப் 110. ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் டைப் பர்சன்டேஜ்ல நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அதை வந்து ஈஸியா இருக்கான்னு நம்ம அந்த பர்சன்டேஜை ஸ்பிளிட் பண்ணிட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். ஓகேயா? நெக்ஸ்ட் டைப் பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த டைப்பை பாருங்க. இதுல என்ன இருக்கு, 24% ஆஃப் 15 இருக்கா. சோ 24% நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்ப என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல இதை வந்து நம்ம 50 இங்கேயும் 24 இங்கேயும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்டர்சேஞ்ச் பண்ணலாம்னா இப்போ x% ஆஃப் ஒய்னா என்னது, x/100 into y அர்த்தமா. so it is equal to x/y/100. அதே வந்து நான் y% ஆஃப் x னா என்னது, so y/100 into x. இதுவும் ஈக்குவல் டு என்னது, x/y/100 தான்.
ஓகே, அப்ப நான் x% ஆஃப் ஒய்ங்கிறதும் y% ஆஃப் எக்ஸ்ங்கிறதும் சேம் தான். நமக்கு வந்து வேல்யூ சேஞ்ச் ஆக போறது இல்ல. சோ அதனால நம்ம என்ன பண்றோம், இது எப்படி எழுதிக்கணும்னா, இப்போ 24% ஆஃப் 50ன்றத நான் 50% ஆஃப் 20ன்னு எழுதிப்பேன். ரெண்டுமே சேம் தான். ஓகே, 50% ஆஃப் 24. இப்ப என்ன பண்ணும், 50% 24ங்கும் போது நமக்கு வந்து 50% இதுல பாதி. அப்ப என்ன ஆன்சர் 12, அவ்வளவுதான். ஸோ 50% 24 12 கண்டுபிடிச்சு இதை வந்து பார்த்து நம்மளால கண்டுபிடிக்க முடியல. பட் இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும், பார்த்து நம்ம ஆன்சர் சொல்லிடலாம் 12. அதே மாதிரி இப்ப இங்க இந்த 44% ஆஃப் 2500 என்ன பண்றோம்னா, இந்த இடத்துல அதே மாதிரி 25% நம்ம ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். பட் 44% கண்டுபிடிக்க முடியாது. அதுக்காக என்ன பண்ணணும், இந்த 25 மட்டும் நம்ம இங்க கொண்டு போயிடுவோம், இந்த 44 இங்க கொண்டு வந்துடும். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும், இந்த சைடு வரும்போது 25% ஆஃப் இந்த 0 அங்கே அப்படியே இருக்கு. சோ அதனால 44 இந்த 0 ஆட் பண்ணிக்கிறேன். இப்படி எழுதிக்கலாம். இப்ப 25% 50% ஃபர்ஸ்ட் என்னது 220வா, அகைன் 50%ல பாதி தான் 25%. அகைன் மறுபடியும் ஒரு ஹாஃப் பண்ணோம்னா இதுல 1100. அப்ப 25% ஆஃப் 4ங்கிறது 1100 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, அப்ப ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம்ல. இப்ப 44% ஆஃப் 2500 கஷ்டமா இருக்கு. பட் 25% ஆஃப் 4400 ஈஸியா இருக்கு. அதுக்காண்டி நம்ம என்ன படிக்கிறோம், இன்டர்சேஞ்ச் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம், பர்சன்டேஜ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கண்டுபிடிச்சோம். இப்போ இங்க இன்டர்சேஞ்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டைப் 3 நம்ம வந்து பர்சன்டேஜ் கன்வெர்டபிள் டேபிள் பார்த்தோம்ல, ஃபிராக்ஷன் இன்டு பர்சன்டேஜ் டேபிள். சோ அதை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பர்சன்டேஜ்லாம் நம்மளுக்கு பாக்குறதுக்கு கஷ்டமா இருக்கு. பட் அந்த டேபிள் நம்ம மெம்பர்ஸ் பண்ணியிருந்தோம்னா ஈஸியா போட்டுடலாம். இப்ப 28.57ன்றது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 2/7. அந்த ஃபிராக்ஷன் டேபிள்ல பாத்தீங்கன்னா இது 2/7ஓட வேல்யூ. சோ நம்ம 2/7 எழுதிட்டு இன்டு 14 போட்டுக்கலாம். அப்ப 7 2s are 14. அப்ப நம்மளுக்கு ஆன்சர் 4 டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, இதுக்கு ஆன்சர் என்னது 4. நெக்ஸ்ட் இங்க பாருங்க 87.5ங்கிறது நம்மளுக்கு எத்தனை பர்சன்டேஜ்னா 7/8%. ஓகேயா, அப்ப ஏன்னா 1/8ங்கிறது 12.5, அப்படியே போகும்போது 7/8ங்கிறது 8.87.5. 7/8 into 80. அப்ப நம்ம 8 10 டைம்ஸ் வரும், நமக்கு ஆன்சர் 70. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? இதோட ஆன்சர் 70. நெக்ஸ்ட் 83.88ங்கிறது 5/6. ஓகே, அந்த டேபிள் நீங்க வந்து மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா போட்டுடலாம். சோ 5/6 into 66. அப்ப 6 times 11. சோ இப்ப ஆன்சர் இஸ் 55. அப்ப நம்ம ஃபாஸ்டா போட்டோம்ல. சோ நம்ம அதனாலதான் அந்த டேபிள் வந்து உங்களை மெமரைஸ் பண்ண சொன்னேன். ஓகே, ஒன்றும் பெரிய கஷ்டம், ஈஸி தான். ஃபர்ஸ்ட் டைமுக்கும் நம்ம பார்க்க ஈஸியா வந்து ப்ராக்டிஸ் ஆயிடும். நீங்க சம் போட உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா மெமரைஸ் ஆயிடும். ஓகே, இப்ப இது வந்து என்னது 2/7. நான் 2/7 இதை அடிச்சுட்டேன். ஸோ 4 ஆன்சர் 4 டக்குன்னு சொல்லிட்டோம். இதுக்கு வந்து 7/8. அப்ப 8 ஆல் டிவைட் பண்ணும்போது ஆன்சர் 70. இது வந்து 5/6. ஸோ 5/6னால 6 வந்து 11 டைம்ஸ் வரும், 55 ஆன்சர். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? தான் டைப் 3. ஸோ இப்ப இந்த இதுக்காண்டி தான் இந்த டேபிளை வந்து நான் மெமரைஸ் பண்ண சொன்னேன். நிறைய பேர் வாட்ச் பண்றீங்க. ப்ளீஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஓகேயா?